Hello all, welcome to Pavi's Cuisines. ஓணம் வந்துட்டே இருக்கு. ஸோ ஓணம்னாலே ஓணம் சத்யா தான். அந்த சத்யாவில் இருக்கக்கூடிய மெயின் டிஷ்ஷஸை நான் இந்த 10 நாளும் உங்களுக்கு தொடர்ந்து காமிக்க போகிறேன். இன்றைக்கி முதல் நாளாக நேந்திர பழ பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த பழம் பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் அதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். முதல்ல ஒரு 3 நேந்திரம் பழம் நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கருப்பாக இருந்தால் தான் பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓரத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கலாம். தோலோட சேர்த்தே கட் பண்ணிக்கோங்க. நேந்திர பழம் எந்த அளவுக்கு கருப்பா இருக்கோ அந்த அளவுக்கு அது நல்லா பழுத்து நல்லா டேஸ்டா இருக்கும். ஸோ கருப்பா இருக்கிறதுனால பழம் வீணா போயிடுச்சுன்னு நினைக்க வேண்டாம், நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா பெருசா கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃபர்ஸ்ட் வேக வச்சு எடுத்துடலாம். ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் இந்த பழத்தை இட்லி தட்டு மேலே வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துடலாம். இது ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருங்க. இந்த டைமில் பாயசத்துக்கு தேவையான தேங்காய் பாலை நம்ம ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பால் 1ஆம் பால் 2ஆம் பால்னு 2 வகையில் எடுக்கணும். அதுக்கு நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் துருவி கூட எடுத்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சமாக ஒரு தேங்காய் துண்டை மட்டும் எடுத்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ பாக்கி இருக்கிற தேங்காவை ஒரு மிக்சி ஜார் இல்லைன்னா பிளெண்டரில் போட்டு இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி சேர்க்காம அரைங்க, அப்போதான் முதல் பால் 1ஆம் பால் நல்லா திக்காக கிடைக்கும். ஒரு பவுலுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன துணியை எடுத்துக்கோங்க, நல்லா காட்டன் துணியாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் அரைச்சி வச்சிருக்கிற தேங்காவை மாற்றிட்டு நம்ம பாலை நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 1ஆம் பாலை நம்ம எடுத்துடலாம். ஃபஸ்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா திக்கான தேங்காய் பால் கிடச்சிரும் நமக்கு. நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் தேங்காய் எடுத்திருக்கேன். இதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 கப் போல் நல்லா திக்கான தேங்காய் பால் கிடச்சிது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து அதே தேங்காவை திரும்பவும் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு 1 கப் போல் தண்ணி சேர்த்து நம்ம திரும்பவும் நல்லா அரைக்கலாம். இப்போ இதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் 2ஆம் பால். இது கொஞ்சம் ஃபஸ்ட்டு பாலை காட்டிலும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இப்போ அதே மாதிரி திரும்பவும் ஒரு துணி போட்டு இந்த பாலையும் நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2ஆம் பால் எவ்வளோ சூப்பராக ஈஸியாக வருது. ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இதுலேருந்து பால் ஈஸியாக கிடச்சிரும். முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காதனால ஃபஸ்ட்டு பால் எடுக்கிறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நல்லா ஈஸியாகிடும். இப்போ இதுலேருந்து எனக்கு கிட்டத்தட்ட 6 கப் போல் தேங்காய் பால் கிடச்சிருக்கு. இது 1 கப் போல் கிடச்சிருக்கு. இப்போ இது 2 இருக்கட்டும். இந்த டைமில் பழம் நல்லா வெந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பழம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றி தோலை எடுத்து நம்ம மேஷ் பண்ணிடலாம். கவனமாக எடுத்து வச்சுருங்க. சூடு ஆறினதும் அதோட தோலை எடுத்துடலாம். நீங்கள் வேக வச்சு தோல் எடுத்தால் தான் அது கொஞ்சம் ஈஸியாக வரும். இல்லைனா நேந்திரம் பழத்தோட தோல் ரொம்ப நல்லா ஒட்டி போயிடும். இந்த மாதிரி ஃபோர்க் வச்சு எதை நீங்கள் மேஷ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக பாயசம் கிடைக்கணும்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி சின்ன பிள்ளைங்க சாப்பிட்றதா இருந்தால் இதுக்கு நடுவில் அந்த விதை இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பாயசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு பேனை சூடாக்கிக்கோங்க. அதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் 1 கப் போல் வெல்லம் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 250 கிராம் போல் வரும். வெல்லத்தை நல்லா கட்டி தட்டாமல் நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க. ரொம்ப காய்ச்சிட வேண்டாம், ஜஸ்ட் அது உருகினா போதும். இந்த மாதிரி அழுத்தி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். பாருங்க எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு இந்த டைமுக்கு.
அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை கரைச்சிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஒரு ஃபில்டரை வச்சு நம்ம வடிகட்டிடலாம். ஏதாவது தூசி இருந்ததுன்னா கூட பாருங்கள் வடிகட்டிடும். நம்ம பாயசத்துக்கு தேவையான வெல்லமும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தை சூடாக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நான் வந்து பழத்தை மிக்சிலேயே அரைச்சிட்டேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். பழத்தை நல்லா நெய்யில் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்ல வாசனை வர அளவுக்கு பழத்தை நல்லா நெய்யில் விட்டு வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்க பழம் நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா பாத்திரத்தோட ஒட்டாம வந்ததுக்கு அப்புறமா நம்ம வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்த்துட்டு அதை நல்லா விடாம கிளறி விட்டுக்கோங்க. அப்பதான் பழம் வந்து அங்கங்க கட்டி தட்டிக்காம நல்லா ஸ்மூத்தா ஈஸியா எல்லாத்துக்கூடயும் ஸ்ப்ரெட் ஆயிக்கும். இப்போ வெல்லமும் பழமும் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. நம்ம இந்த பாயசத்துக்கு தேவையான 2ஆம் பால் சேர்த்துடலாம். 4 கப் போல் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். 2ஆம் பால் சேர்த்துட்டு இதை நல்லா விடாமல் கலரிட்டே இருங்க. தேங்காய் பால் சேர்த்ததும் அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா விடாமல் கலரிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா பபுள்ஸாக வந்துட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் தேங்காய் பாலோட பழம் நல்லா சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆயிருக்கு. இப்போவே எனக்கு குக் பண்ணும்போது நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் போல் சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். சுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அது கூடவே 1/2 டீஸ்பூன் போல் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போவும் இந்த சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற திக்கான தேங்காய் பால் 1 கப் போட்டு சேர்த்துடலாம். நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்ததும் பாயசத்தை ரொம்ப கொதிக்க விட வேணாம். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சா போதும், உடனே எடுத்துடலாம். இல்லைனா சில டைம் தேங்காய் பால் சரியா இல்லை அப்படின்னா இந்த பாயசம் திரிஞ்சிரும், பால் திரிஞ்சு வந்துடும். அதனால இது மட்டும் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த பாயசத்தை மாற்றி இதுக்கு தேவையான முந்திரி திராட்சையை நம்ம தாளிச்சிடலாம். ஒரு குட்டி பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் 1/2 கப் போல் முந்திரி திராட்சை, அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த தேங்காய் துண்டு எல்லாத்தையும் அதை நல்லா சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறம் ஆற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும். அப்போ தான் நம்ம பாயசம் குடிக்கும் போது சாப்பிடும் போது அந்த கிரன்ச்சினஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். திருவோணம்ன்றதே ஒரு நட்சத்திர பேஸ் பண்ணி தான். இந்த ஓணத்துக்கான செலிப்ரேஷன்ஸ் வந்து அஸ்தம் நட்சத்திரத்துலேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்னைக்கு தான் நமக்கு அஸ்தம். ஸோ இன்னிலேருந்தே நம்ம வந்து அவங்க கேரளாவில் வந்து ஓணமுக்கான செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு நான் ஒரு 10 டிஃப்ரெண்ட் ஓணம் சத்யாவோட ரெசிபிஸ் பண்ணி தரப்போகிறேன். ஸோ அதோட முதல் நாளான இன்னைக்கு நான் இந்த பழ பாயசம் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிஸோட நான் இன்னும் தொடர்ந்து உங்களை 10 நாள் மீட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்ல சுவையான பழம் பாயசம் ரொம்ப ஈஸியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ஓணத்துக்கு ஓணம் சத்யாவுக்கு இந்த பாயசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பவிஸ் குசைன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஈஸியாக சமைச்சு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுங்க.